வணக்கம் வந்தனமே நமஸ்கார் வெல்கம் டு என்டி டாக்ஸ். இன்னைக்கு நம்ம என்டி டாக்ஸில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம் அப்படின்னு சொன்னால், இந்த ஸ்கூல் படிக்கும்போது நம்ம இந்த 5 மார்க் கேள்வி எழுதுவோம் தெரியுங்களா? அதாவது இதனுடைய வகைகளை விவரி, கிவ் த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று கேட்பாங்க இல்லையா? அந்த மாதிரி நிறைய பேருக்கு வந்து தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது பல வகைப்படும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அப்படிங்கிறது இன்னை வரைக்கும் இருந்துக்கிட்டே தான் இருக்குது அப்படிங்கிறது அப்படி தான் இருக்குது. ஏன்னா இப்போ 2, 3 நாளாக பார்த்தீங்கன்னா எனக்கு நிறைய மெயிலோ இல்லை மெசேஜோ வந்துக்கிட்டே இருக்குது. என்னென்னா எளிமையான ஒரு வகையில் ஏதாவது ஒரு தியான வகையை வந்து சொல்லுங்கள், நாங்கள் பயிற்சி பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படுறோம், முக்தி பேரை சென்று அடையணும், பிறவா நிலை அப்படிங்கிறத அடையணும், இறைநிலையோடு போய் ஒன்றரை கலக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த ஒரு நாட்டம் அப்படிங்கிறது எல்லாத்துக்கும் இருந்துக்கிட்டே இருக்குது. ஒரு சிலருக்கு ஒரு கேள்வி, ஏங்க இங்கே வாழ்ந்தால் தான் என்ன தப்பு, ஏன் போய் இறைநிலை அடையணும், ஏன் பிறவா நிலை அப்படிங்கிறத அடையணும் அப்படிங்கிற ஒரு சில கேள்விகள் எல்லாமே அவர்களுக்கு இருந்துக்கிட்டே தான் இருக்குது. அப்படியே ஒவ்வொன்றா பார்த்துட்டே வருவோமா? சரி, ஏன் பிறவா நிலை அடையணும், ஏன் முக்தி பேருக்கு போகணும், ஏன் வந்த இடத்துக்கே திருப்பி போகணும் அப்படின்னு கேட்டால், பூ உலக வாழ்வு அப்படின்னு சொல்லக்கூடியது 2 நிலைகளுக்கு உட்பட்டது. இன்பம் துன்பம் அப்படின்னு இது எல்லா இடத்துலையுமே 2 2ஆக தான் இருக்கும். நன்மை தீமை, சுகம் துக்கம், இன்பம் துன்பம் இப்படின்னு எல்லாமே 2 2ஆக தான் இருக்கும். சரிங்களா? தாய் தந்தை ஆண் பெண் அப்படின்னு எல்லாம் ரெவெண்டாக தான் இருக்கும். அப்போ இந்த இரட்டை நிலை அப்படின்னு வரும்பொழுது சுகம் அப்படிங்கிறது அடையும் போது நமக்கு நல்லா இருக்குது, துக்கம் அப்படிங்கிறது வரும்பொழுது சுகத்தை நாடி மனசு போகுது, துக்கம் பிடிக்க மாட்டேங்குது இல்லைங்களா? அப்போ சுகம்தான் எல்லா எல்லா உயிர்களுக்குமே நிம்மதியாக இருக்கணும், மகிழ்ச்சியாக இருக்கணும். இது 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 பொது தானே, எல்லா உயிர்களும் அப்படி தானே. அது அகிரிணை ஆனாலும் சரி, இல்லை மனித பிறப்பானாலும் சரி, எல்லாத்துக்குமே இன்பமாக இருக்கணுங்கிறதுல மாட்டேன்னு யாராவது சொல்லுவோமா? இல்லை இல்லைங்களா? அப்போ எல்லாரும் இன்பமாக இருக்கணும். அப்போ இந்த இன்பம் நிலைத்து நிற்பதற்கு என்ன வழி அப்படின்னு கேட்டால், ஒரே வழி பிறவா நெறி அப்படின்னு சொல்லக்கூடியது மட்டும்தான். இதனால தான் பிறவா நெறியை நோக்கி செல்கிறார்கள், மற்றபடி வேறு ஒன்றும் இல்லை. இந்த இந்த மாறுபாடான ஒரு தன்மை அப்படிங்கிறது இல்லாமல் அனைத்துமானதும் அனைத்துமாக இருக்கக்கூடிய அந்த ஒரு தன்மை அப்படிங்கிறது எல்லாவற்றிற்கும் உயர்ந்த ஒரு நிலை. எல்லாத்துலேயும் பெஸ்ட்டு அப்படின்னு நம்ம எதிர்பார்க்குறோம் இல்லையா? அதுதான் பெஸ்ட்டு. அதனால அங்கே போகிறோம், அவ்வளோதான். சரிங்களா? சரி, இப்போ இந்த நிலை அடைவதற்கு அப்படின்னு பார்க்கும்பொழுது நம்மக்கிட்ட 2 சொல் வழக்குன்னு பார்க்கும்பொழுது 2 நிலை இருக்குது. ஒன்று பக்தி நிலை, இன்னொன்று யோக நிலை அப்படின்னு சொல்லிட்டு 2மே எங்கே கொண்டு போய் நம்மளை நிறுத்தும் அப்படின்னு சொன்னால், மனம் ஒருநிலைப்பட்டு ஒரு இடத்துல கொண்டு போய் நிறுத்தும். பக்தி நிலை இறைவனை உருவத்தோடு கொண்டு போய் நிறுத்தும். யோக நிலை இறைக்கு உருவில்லை, உருவமில்லாத தன்மைக்கு கொண்டு போய் நேரடியாகவே அங்கேயே போயிடும். இப்போ இந்த பக்தி நிலையில் உருவத்தை முன்னாடி காட்டின மாதிரி இருந்தாலுமே போக போக அந்த உருவத்தை அப்படியே கவனத்தை வச்சு அப்படியே நிற்கும் பொழுது உருவம் மறைஞ்சு அப்போ எங்கே போய் நிற்போம்? உருவமற்ற தன்மையில் அமைதியாக போய் நிற்போம். ஒரு ஸ்டெப்பு பக்தி நிலையில் ஒரு ஸ்டெப்பு அடிஷ்னலாக இருக்கும். யோக நிலை எடுத்தோன்னையே கண்ணாடி போட்டு உடைச்ச மாதிரி எதுவும் கிடையாது, எதுவுமே கிடையாதுன்னா எதுவுமே கிடையாது. அப்போ நீ எப்படி இருப்ப? ஏதுமற்ற ஒரு தன்மையில் அமைதியாக இருப்ப அப்படின்னு எடுத்தோன்னே அந்த விஷயத்தை சொல்லிடும். இது 2ல் எது இலகுவாக இருக்கோ அதை நம்ம பின்பற்றிட்டு போய்க்கலாம். சரிங்களா? இப்போது இந்த 2 நிலைகளுமே எங்கே போய் நிற்கும்னு பார்த்தோம்? அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை, எந்த விதமான என்ன அசைவுகளும் இல்லாத, என்ன மாறுதல் இல்லாத அமைதியான சாஸ்வதமான பெசாமல் அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலையில் அது இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது தான் இறைநிலையோடு நம்ம போய் ஒன்றரை கலக்க முடியும். ஏன்? நீரோட தான் சேரும். நீர்லேயே பல வகைகள் இருக்குது. கடல் நீர், ஒரு கடல் நீர் அந்த டென்சிட்டி பொறுத்து கலக்காது இல்லைங்களா? அப்போ அது அதனுடைய தன்மை கூட தான் சேரும், மாறுபட்ட தன்மை கூட சேராது. இறை இதுபோல் அமைதியாகவும் சாந்தமாகவும் இருக்கக்கூடியது. நாமும் அந்த நிலை அடையும் பொழுது தான் இறையோட ஒன்றரை கலப்போம். இப்போ நம்ம வந்து ஒரு மனம் அசைவு கொண்டுக்கிட்டே இருக்குது, அதனால நம்ம இறை கூட கலக்க முடியாத, இறையை உணரக்கூட முடியாத அந்த தன்மையில் தான் நம்ம இருக்கோம். இறையை கூட ஒன்றரை கலப்பதற்கு இறை போலவே நாம் ஆகணும். இதற்குத்தான் அந்த எண்ணமற்ற ஒரு நிலை, அமைதியாக இருக்கக்கூடிய அந்த ஒரு நிலை அப்படிங்கிறத நம்ம எய்தணும். இது பக்தி மார்க்கத்தின் மூலமாகவும் போகலாம், முன்ன சொல்லிட்டேன். யோக மார்க்கத்தின் மூலமாகவும் போகலாம். 2மே தியான நிலையாகவே கருதப்படுகிறது. நல்லா புரிஞ்சுக்கணும். அப்போ தியானம் அப்படிங்கிறது இந்த இடத்துல என்ன? எண்ணமற்ற நிலையில் நிற்பது அப்படின்னு சொல்லக்கூடியது. அந்த இடத்துக்கு போயிட்டோம்னா திரும்ப அசைவெல்லாம் வரக்கூடாது, அசைவு வராது. அதுதான் உண்மையானதுமே தியானம் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதனால தான் முக்தி பேருக்கு போனவர்கள் மீண்டு பிறப்பு எடுப்பதில்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அது எப்படிங்க அந்த இடத்துக்கு போகிறது அப்படின்னு கேட்டால், இவ்வளவு நாள் நம்ம அதற்கு பழகலை, அடுத்த நாளே வந்து பழகணும்னு விருப்பப்பட்டோம்னா அடுத்த நாளே அந்த ஒரு நிலை அப்படிங்கிறது வாய்க்காது. இது பெரிய ஒன்றும் புரிஞ்சுக்கிறதுக்கு ஒன்றும் ராஜதந்திரம் ஒன்றும் இல்லை இல்லைங்களா? சைக்கிள் ஓட்டணும், எடுத்தோன்னையுமே 2 சக்கரத்தில் ஓட்டிட்டோமா? இல்லை இல்லையா? கொஞ்சம் காலம் பிடிச்சிது இல்லையா? அதே போல் பயிற்சியின்பால் எல்லாமே முடியும். இந்த பயிற்சி வகைகள் தான் ஒன்று ஒரு மாதிரி இருக்கே தவிர சென்று அடைய வேண்டிய இடம் ஒன்று தான்.
இப்போ சென்று அடைய வேண்டிய இடம் ஒன்று தாங்கும் பொழுது இந்த பயிற்சியினுடைய வகைகள்னெல்லாம் நம்ம பார்க்க மாட்டோம். ஏதாவது ஒன்று எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே நம்ம அந்த இடத்துக்கு கொண்டு போய் நிற்கும். இப்போ புரிதலுக்காக தான் இது வகைகள் இருக்கிற மாதிரி இருக்குது. திரும்பவும் சொல்கிறேன், வகைகள் நீங்கள் எதுவுமே கிடையாது. சோர்ஸ் எது, எண்டு ப்ராடக்ட் என்ன, நம்ம வந்து அமைதியாக இருக்கிறது. இதுக்கு நீங்கள் இதுக்கு என்னது போய் வகைகள் அப்படிங்கிறது இருக்குது. அமைதியே இருக்கணும், அவ்வளோதான். இப்படி உட்காந்துக்குங்களேன், இப்படியே உட்காந்து பேசாமல் அமைதியாக இருங்களேன், அவ்வளோதான். அது வேலை செய்யும். நம்ம என்றைக்குமே ரொம்ப ஈஸியாக இருக்கிறத சொல்லிட்டோன்னா, ஏங்க இதெல்லாம் போய் வேலை செய்யுமா கேட்போமா, கேட்க மாட்டோமா? இதெல்லாம் போய் இது எப்படி வேலை செய்யும்? நம்மளை பொறுத்த வரைக்கும் பயங்கரமான உன்னதமான அது எல்லாத்தையும் அடைக்கிறது மெனக்கிட்டா தான் அப்படிங்கிற மாதிரி கடினமான வழிகளெல்லாம் பின்பற்றினா தான் அந்த இடத்துக்கு போக முடியுங்கிற ஒரு எண்ணம் நம்மகிட்ட இருக்குது. அப்படியெல்லாம் அதுவும் ஒரு வழி இருக்குது, ஆனால் எளிமையான வழியும் இருக்குது அப்படின்னு சொல்லும்பொழுது நம்ம ஒத்துக்க மாட்டோம். இப்போது 3 படிநிலைகளில் நமக்கு மாறுதல் அப்படிங்கிறது ஏற்படும். நல்லா புரிஞ்சுக்கங்க. மனசுத்தி, அடுத்தது உடல் சுத்தி, இது 2ம் சரியாயிடுச்சுன்னா தியானம் தானாக சித்திக்கும். ஏன் மனசுத்திய வேணும் நமக்கு? முதல் பிறப்பு ஏற்பட்டது ஆணவ மலத்தோடு கூடி இருக்கக்கூடிய இந்த ஒரு உயிர் எல்லாம் தான் தான் எல்லாமே அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த நிலை மறந்து ஆணவ மலம் கூடி இருக்கக்கூடிய ஒரு காரணத்தினால, இறை வேறு தான் வேறுங்கிற அந்த எண்ணம் கொண்ட அந்த ஒரு காரணத்தினால ஏதோ ஒன்று மேலே பார்த்து ஆசை அப்படிங்கிறது ஒன்று படுது. ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உதிக்குது, அவ்வளோதான். ஒரு எண்ணம் அப்படிங்கிறது உதிக்குது. இந்த உதித்த நேரத்திலேயே, அந்த எண்ணம் அப்படிங்கிறது ஒன்று உதித்த நேரத்திலேயே அந்த மாறுபாடுன்னு ஒன்று இருந்தது இல்லை, அமைதியாக இருந்த ஒரு நிலை மாறிய ஒரு நிலைன்னு மாறிச்சில்ல, அந்த இடத்துல அந்த மாறுபாடு அப்படிங்கிறது தான் நம்ம மனம்னு சொல்கிறோம். இப்போ மனசுன்னு தனியாக ஒரு ஃபேக்டர்லாம் கிடையாது, நம்ம தான் அது. ஆனால் அந்த எண்ண மாறுதலை எப்படி சொல்லி புரிய வைக்கிறது? அதுக்கு ஏதோ ஒரு வார்த்தை சொன்னால் தான் நமக்கு புரியும். அதனால அதற்கு பேர் மனம்னு சொல்லணும். அப்போ மனம்ங்கிறது இப்போ வரைக்கும் நம்மக்கிட்ட இருந்துக்கிட்டு தான் இருக்குது. அதனால தான் எல்லா ஞானியர்களும் மனசு அடக்குன்னு சொல்கிறது. அப்படின்னா என்ன மற்ற நிலையில் இருன்னு சொல்கிறது தான். மாறுபாடான ஒரு தன்மை வரும்பொழுது இந்த மாறுபட்ட தன்மைக்கு பேர் மனம்னு சொல்லக்கூடியது. சரிங்களா? இப்போ இந்த மனசுத்தி அப்படிங்கிறது ஏன் இப்போ நம்ம புரிஞ்சுக்கிட்டோம், அந்த அசைவின் காரணமாக தான் பிறப்புங்கிறதே தொடங்குச்சுன்னு. இன்றைக்கி நமக்கு எத்தனை மேலே ஆசை அப்படிங்கிறது இருக்குது. மனமானது சென்று பற்றிக்கிட்டே தானே இருக்குது. இந்த பிறப்பில் முடியலைங்க, அடுத்த பிறப்புலையாவது சொல்கிறோமா இல்லையா? பிறவா நெறி அப்படிங்கிறத விட்டு போட்டு நான் அடுத்த பிறப்பில் சாதிச்சு காட்டுறேன் பார், முந்தைய பிறப்பு என்ன ஆச்சோ அடுத்த பிறப்பில் இதை சொல்கிறோமா இல்லையா? அப்போது இந்த பிறப்பு இல்லாமல் நம்மளுடைய மனசு அடுத்த பிறப்பு வரைக்கும் போய் பற்றுது. அப்போது இந்த மனமானதை முதல்ல அடக்கி நிறுத்தணும். இது பொறுமையாக அமைதியாக நின்றுச்சு அப்படின்னு சொன்னாதான் நமக்கு பிறவா நெறி அப்படிங்கிறது வாய்க்கும். அதனால தான் முதல்ல எடுத்தோன்னே மனசுத்தி அப்படிங்கிறது வேணும். அந்த மனசுத்தி அடையும் பொழுது நம்மகிட்ட இருக்கக்கூடிய மாறுதல் என்னவாக இருக்கும்? அன்புங்கிறது மட்டும்தான் இருக்கும். அன்புங்கிற ஒன்று மட்டும்தான் எப்பவுமே ஒன்று. இறையினுடைய தன்மை, இறையினாலே அன்புன்னு அர்த்தம். இந்த அன்புக்கு மாறுபட்ட தன்மை அப்படிங்கிறது கிடையாது. அன்பு இல்லைன்னெல்லாம் சொல்ல முடியாது, அன்பு மட்டும்தான். அப்போ அந்த அன்பு கலந்தே அந்த மனம் இருக்கும். அந்த நிலை தான் எல்லாவற்றையும் ஒரே நிலைப்பாட்டோட தன்னை போல எல்லாத்தையும் பார்க்கக்கூடிய அந்த ஒரு மனோநிலை அப்படிங்கிறது வரும். இந்த நிலைக்கு நாம் பாத்திரப்பட்டோமா அப்படிங்கிறதனுடைய புரிதல் நமக்கு மட்டும்தான் ஏற்படும். அதை நம்மளால் விளக்கியும் சொல்ல முடியாது, பிறர்னால் கண்டுபிடிக்கவும் முடியாது. அது ஒரு எல்லாம் முதிர்ந்த ஒரு ஞானி அப்படின்னா அவருக்கு வந்து நம்மளுடைய நிலை பார்த்து புரிஞ்சுக்குவார். அப்படி எந்த ஞானியை போய் எங்கே போய் கண்டுபிடிக்கிறது? அதனால நமக்கே இன்ட்ரோஸ்பெக்ஷன் அப்படின்னு சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுதான். அப்போ அதுக்கு தான் ஆத்ம விசாரணை, செல்ஃப் என்கொயரி அப்படிங்கிறது தேவைப்படுது. ஒன்று தேவை. இப்போ அது எதுக்குப்பா தேவை? இதனால் என்னப்பா பயன் இருக்குது? அப்போ அதனால் பயன் இல்லை, இதனால் இது வரும்பொழுது இன்ப துன்பம் அப்படிங்கிறது இருக்குது. இருந்தால் சுகமாக இருக்குது, இல்லைன்னா துன்பமாக இருக்குது. அப்போது மாறுபட்ட ஒரு தன்மை மேலே நான் ஏன் ஈடுபாடு வைக்கணும்? அது எனக்கு தேவையில்லை. சராசரி வாழ்க்கையில் இப்படி நம்ம வாழ முடியுமா? முடியும். ஆனால் மனைவி மக்களோடு நம்ம வந்து இருக்கோம் அப்படிங்கும் பொழுது தேவை அப்படிங்கிறது இருக்க தான் செய்யுது. தேவைக்கு நாம் தேடி போவதோ, இல்லை தேவைக்கு இவர்களுக்கு நான் இதை செய்யணும் அப்படிங்கிற ஒரு கடமைக்கு நானே என்னை வந்து ஆட்படுத்திக்கிட்டேன், அப்போ அதற்கு உண்டான ஒரு சில செயல்களை செய்யணும்னா அதுக்கு செய்யலாம். அந்த செயலுக்கு நம்ம முற்படலாம். அந்த செயலுக்கு முற்பட்டு இருக்கும் பொழுதும் செயல் நடந்தால் மகிழ்வதும் நடக்கலைன்னா துக்கப்படுவதுங்கிற அந்த ஒரு நிலை அவர்களுக்கு இருக்காது. அவர்கள் பாட்டுக்கு அந்த செயலை செஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. என்ன வருதோ அது வரட்டும் அப்படின்னா அந்த செயலை செஞ்சுட்டே இருப்பாங்க. அப்போ எதன் மேலேயும் அவர்களுக்கு பிடிப்புன்னு இருக்காது, விலகி இருப்பார்கள். சராசரியான வாழ்க்கை அவர்கள் வாழ்ந்திருந்தாலும் ஒரு பிடிப்பற்ற ஒரு தன்மையிலேயே இருப்பாங்க. இது எப்படி நடக்கும்? ஆத்ம விசாரணையின் மூலமாக தான் நடக்கும். சரிங்களா? இதனால் பயனில்லை அப்படிங்கிறத ஆத்மார்த்தம் அவர்கள் ஒப்புக்கொண்டதன் காரணமாக, உணர்ந்த காரணமாக
அவர்களுக்கு எந்த விதமான பிடிப்பும் பற்றும் ஏற்படாது. சராசரி இந்த உலக வாழ்வை வாழ்ந்திருந்தாலும் சரி, இருந்தாலும் இல்லைனாலும் அவங்க ஒரே நிலையில் இருப்பாங்க. இந்த ஒரு இடத்திற்கு நாம் சென்று விட்டோமா அப்படிங்கிற அந்த ஒரு கேள்வியை கேட்டு நீங்களே அதற்குண்டான பதிலையும் நீங்களே கண்டுபிடிச்சிக்கங்க. இதான் ஃபஸ்ட்டு. இது இங்கே நடக்கணும் மனசுத்தி அப்படின்னு. அப்போ எல்லா இடத்துலையுமே நம்ம வந்து அமைதியான ஒரு மனோநிலையில் தான் இருக்கோம் அப்படின்னு சொன்னால் நல்லா புரிஞ்சுக்கணும். இது சோம்பேறி கிடையாது, எந்த விதத்துலையும் கையாலாகாதவன் கிடையாது. நல்ல ஒரு ஆத்ம விசாரணை செஞ்சு பக்குவமான மனோநிலையில் இருக்கக்கூடியவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் தீர்க்கமாக செய்வாங்க. செய்கிற காரியம் சரியாக இருக்கும், செஞ்சது செஞ்சபடி கரெக்டாக இருக்கும். சோம்பேறித்தனம் படமாட்டாங்க. இவங்க வந்து கையாலாகாத ஆளுகளும் கிடையாது. இது மனப்பக்குவம் வேறு, சோம்பேறித்தனமும் கையாளாகாத தன்மையும் வேறு. இதை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும் முதல்ல. அப்போ இந்த நிலை நமக்கு வாய்க்க பெற்றும் பொழுதே மனசுத்தி அப்படிங்கிறது ஏற்படும். இப்போ இந்த மனசுத்தி அப்படிங்கிறது ஏற்பட்ட உடனேயே இந்த உடலை காப்பாற்றணும்னு விருப்பப்பட்டாலும் காப்பாற்றலாம், இல்லைனாலும் நம்ம அப்படியே சரி இருக்கிற காலம் வரைக்கும் இருந்துட்டு நம்ம அப்படி கிளம்புவோம் அப்படிங்கிற ஒரு நிலைக்கும் இருக்கலாம். ஆனால் வாழும் பொழுதே இந்த உடலை நல்லபடியாக இருக்கணுங்கிற ஒரு எண்ணமும் நமக்கு வந்து அவர்களுக்கு பெருசாக இருக்காது. பட் இருந்தாலும் நான் அடுத்தது வரேன். அந்த உடலை பாதுகாக்க வேண்டும். ஏன்னா உடல் வந்து நமக்கு இன்னும் நிலைச்சு நிற்கும்போது நம்ம இன்னும் அந்த ஒரு தியான நிலையில் மனசுத்தியோடு நம்மளால் இருக்க முடியும் அப்படிங்கிற அந்த ஒரு நிலை இருக்குதுன்னு வச்சுக்கோமே. நம்ம ஓடி ஆடி வேலை செய்யணுமில்ல, அதுக்கு இந்த உடல் அப்படிங்கிறது இருக்கணும்ல. அப்போ இந்த உடல் சுத்தி எப்படி ஏற்படும்? ஒரே இதுதான். முக்தி பேருக்கு மனசை கட்டுப்படுத்தணும், உடல் சுத்திக்கு வாயை கட்டுப்படுத்தணும். கண்டதை கண்ட நேரத்தில் வாரி கட்டி திங்காமல், நேரத்துக்கு பசித்த பின் புசி, தாகம் எடுத்தோன்னே தண்ணி குடி, இவ்வளோதாங்க. அந்த சாப்பிட்ற சாப்பாடும் சாத்வீகமான உணவாக இருக்க வேண்டும், எளிமையாக ஜீரணிக்கக்கூடிய உணவாக இருக்க வேண்டும், அவ்வளோதான். ஸோ அந்த ஒரு வார்த்தையிலே நான்வெஜ் கட்டு அந்த இடத்துல இருந்து, சரிங்களா, கம்ப்ளீட்டாக நான்வெஜ் கட்டு. அடுத்தது நம்மளுடைய உணர்வுகளை தூண்டக்கூடிய உணவுன்னு ஒன்றும் கிடையாது. ஏன்னா ஏற்கனவே மனக்கட்டுப்பாடு அப்படிங்கிறது நமக்கு வந்துருச்சு. எதை சாப்பிட்டாலும் நம்ம வாட்டுக்கு பேசாமல் அமைதியாக இருப்போம். பெருசாக எந்த விதமான ஒரு ஈடுபாடு நாட்டம் அப்படிங்கிறது ஒன்றும் இருக்காது. இந்த இரண்டாவது நிலையில் உடல் சுத்தி அப்படிங்கிறதும் ஏற்பட்டிருக்கும். இந்த மனசுத்தியும் உடல் சுத்தியும் ஏற்பட்ட பிறகு உங்களுக்கு மனதளவிலையும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை, உடலளவிலையும் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. இப்போ நீங்கள் எப்படிப்பட்ட நிலையில் இருப்பீங்க சிந்திச்சு பாருங்களேன். நீங்கள் உங்களுடைய நிலை அப்படிங்கிறது எப்படி இருக்கும்? அப்படியே இருப்பீங்க. வேறு எப்படி அதை விளக்கி சொல்ல முடியும்? அப்படியே இருப்பீங்க. ஒரு அசைவுமே நம்மக்கிட்ட ஏற்படாது. தனியாக போய் ஸ்பெஷலாக ஒரு விரிப்பு விரித்து இப்படி தான் உட்காந்துக்கிட்டு இருக்கணும் அப்படின்னு அவசியம் இருக்கா? இல்லை. ஏன்? எல்லா நேரத்துலையும் நீங்கள் அப்படியே தான் இருப்பீங்க. மனமே அசையாது. உடல் பாட்டுக்கு அது அங்கே போகும் வரும், இதெல்லாம் இருக்கும். மனசு பாட்டுக்கு இருக்கும். இதை எடுக்கணும்னு எண்ணம்னமா எடுப்போம். அந்த எடுக்கணுங்கிற எண்ணமும் வைக்கணுங்கிற எண்ணம் மட்டும்தான் இருக்கும். அதை தவிர வேறு எந்த எண்ணமுமே இருக்காது. எல்லா நேரத்திலும் அமைதியாகவே இருப்போம். அப்போ எல்லா நேரத்துலையுமே அவர்கள் தியான நிலையில் இருப்பார்கள். இவர்களுக்கு எல்லாம் தானாகவே சித்திக்கும். அப்போ இன்னும் இதை கொஞ்சம் வீரியமாக பயிற்சி பண்ணணும் அப்படின்னு விருப்பப்படும் பொழுது மட்டும்தான் போய் தியானம் அப்படின்னு சொல்லி ஒரு இடத்துல அமர்ந்து இது பண்ணும் பொழுது அப்பாற்பட்ட அபரிமிதமான நிறைய இதை வந்து நம்மளால் உணர முடியும். அந்த வகையும் நீங்கள் வேணும்னா பயன்படுத்திக்கலாம். அப்படி இல்லையா, நான் பாட்டுக்கு இருக்கேன் அப்படின்னு அவங்க பாட்டுக்கு இருப்பாங்க. அவர்களுக்கு இதன் மீதும் பற்றில்லாத ஒரு காரணத்தினால அவர்கள் மீண்டு பிறப்பதில்லை. இவர்களுக்கு பேர் தான் ஜீவன் முக்தர்கள்னு சொல்லக்கூடியவர்கள். தியானம் இயற்றி உடலை தன் வயப்படுத்தி இந்த உயிரை தான் எப்பொழுது விருப்பப்படுகிறோமோ அப்பொழுது உடல் விட்டு வெளியே கொண்டு வர்றதும் வெளியே கொண்டு போகிறதும், அந்த வெளியே கொண்டு வந்ததுக்கப்புறம் நான் திரும்ப வரலேங்கிற முடிவு எடுக்கக்கூடியது. இந்த மாதிரி இருக்கக்கூடியவர்களுக்கு விதேக முக்தர்கள்னு பேர். நம்மளுடைய ஞானியர்களும் சித்தர்களும் பெரியவர்கள்னு பொதுவாக வச்சுக்குவோம். எல்லா பெரியவர்களும் இந்த இரண்டு நிலைகளிலேயுமே இருக்கக்கூடியவர்கள்ங்கிறத நான் நல்லா புரிஞ்சுக்கணும். சித்தர்கள் விதேக முக்தர் அப்படின்னு சொல்லக்கூடிய உன்னதமான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவர்கள். அவர்கள் ஜீவன் முக்தரும் அவர்களே, விதேக முக்தரும் அவர்களே. அப்போது இதுதாங்க ப்ரொசீஜர். இதுக்கு நீங்கள் என்ன வழிமுறையை பின்பற்றுவீங்க? சரி இல்லைங்க, நீங்கள் உங்களை சொல்கிறீங்களே ஏதாவது ஒரு வழிமுறையை சொல்லியே தீரணும் அப்படின்னு சொல்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். போகர் 7000 1ஆம் போகநாதர் சொன்ன எளிமையான பயிற்சி. வடக்கு நோக்கி உட்காரு. இப்போ வடக்கு திசைன்னு எடுத்துக்கலாம், வடக்கு நோக்கி உட்காருன்னு எடுத்துக்கலாம், சரிங்களா. அவர் அந்த இடத்துல கவன வையின்னு கூட சொல்லலைங்க. வடக்கு நோக்கி உட்காரு, நீ விடக்கூடிய மூச்சை மட்டும் கவனிங்கிறார், வேறு ஒன்றும் இல்லை. இவ்வளோதாங்க அதனுடைய பயிற்சியை. அப்படியே பேசாமல் உட்காந்துட்டு உடல் அசையாமல் எது அப்படியே பேசாமல் அமைதியாக மூச்சை மட்டும் கவனிச்சிட்டே இருக்கும். கவனம் இங்கே இருக்கிறதுனால வேறு எண்ணங்கள் நமக்கு வெளியே வராது. பேசாமல் அமைதியாக மூச்சை மட்டும் கவனிச்சுக்கிட்டே உட்காந்துக்கிட்டே இருக்கும். ஒரு கட்டத்தில் நம்மை அறியாமையே அந்த மூச்சு ஓடுறதுங்கிறது நின்றும். அப்படியே டவுன் ஆகி ஒரு கட்டத்தில் நிற்கும். அந்த இடத்துல நான் மூச்சு உள்ளியே அப்படின்னு நினச்சிங்கன்னா மூச்சு ஓடிடும். நம்ம பாட்டுக்கு பேசாமல் இருப்போம். அப்படியே பேசாமல் இருப்போம்னாலும் லிட்ரலாக பேசாமல் இருப்போம்.
அந்த நிலை எவ்வளவு நேரம் நீடிக்குதோ நீங்கள் அவ்வளவு சீக்கிரம் இறையை உணரக்கூடிய அந்த ஒரு தன்மைக்கு நீங்கள் போயிடுவீங்க. இவ்வளோதாங்க. இதற்கு மீறி வேறு என்னங்க எளிமையான பயிற்சி அப்படிங்கிறது சொல்ல முடியும்? இதுக்கு நீங்கள் கீழே தான் உட்காரணுமா, இல்லை சேரில் உட்காரலாமா, என்ன வேணாலும் பண்ணுங்கள். படுக்கையில் மட்டும் உட்காராதீங்க. அது அது தூங்க வச்சிடும். அது நல்ல பலனை கொடுக்காது. கொஞ்சம் ஒரு நல்ல ஒரு நாற்காலியில் முதுகு இப்படி நேராக இருக்கிற மாதிரி உட்காந்துங்க. கீழே உட்கார முடிஞ்சவங்க கீழே உட்காருங்க. அவ்வளோதானே. இப்படி உட்காந்துட்டு பேசாமல் இருங்க. விட்ற மூச்சை மட்டும் கவனிச்சிக்கிட்டே இருங்க. வேலை முடிஞ்சுது. இதை விட எளிமையான பயிற்சி வேறு எதுவுமே கிடையாது. இதிலெல்லாம் நடக்குமா? செஞ்சு தான் பாருங்களேன். இவ்வளோ நாள் பயிற்சி நடக்கலை, நாளைக்கே எப்படி நடக்கும்? அது நாளாகலாம், மாதமாகலாம், வருடமாகலாம். அப்போ இது எவ்வளோ நேரம் கேள்வி. அதுவும் முட்டாள்தனமான ஒரு கேள்வி வந்து கேட்கக்கூடாது. உங்கள் தேவைக்காக தானே பண்ணுறீங்க. முக்தி பேர் எவ்வளோ பெரிய விஷயம். உங்கள் தேவைக்காக தான். அப்போ எவ்வளோ நேரம் முடியுதோ அவ்வளோ நேரம் பண்ணுங்கள். தொடர்ந்து பண்ணுங்கள். அவ்வளோதான். ரைட். ஸோ இந்த புரிதலை வளர்த்திக்கிட்டோம் அப்படின்னு சொன்னாலே டிசைனாக நம்ம எந்த வகுப்புக்கும் போக வேண்டாம். நம்ம வந்து எந்த விதமான ஒரு பயிற்சி டைப்ஸ் ஆஃப் மெடிடேஷனல் ப்ராக்டிசஸ் எல்லாம் தேடணும்னு அவசியம் அப்படிங்கிறது கிடையாது. ரைட். ஸோ இது சொல்கிறது தான் இன்றைக்கு உண்டான பதிவு. பிடிச்சிருந்துருக்கும், இன்ஃபர்மேட்டிவாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சுவாரஸ்யமான செய்தியில் சந்திப்போம். அது வரையும் தொடர்ந்து எழுந்திருங்கள். நான் உங்கள் இடத்துல நன்றி.